வாழ்க வளமுடன். மனவளக்கலையில் கற்றுத்தரப்படும் காயகல்ப பயிற்சிக்கு சித்தர்களுடைய சான்றுகளை என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சிவவாக்கியர் பாடல்களை உதாரணமா காமிக்கிறாங்க. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இது சிவவாக்கியர் என்ற சித்தர் எழுதிய பாடல். இந்த பாடலை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேளுங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, உருத்தரித்த நாடில்னா உடம்புல இருக்க ஏதோ ஒரு நாடியை குறிக்குது. ஒடுங்குகின்ற வாயுனா அந்த வாயுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாரு. கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லினேன்னா அதை நம்ம கவனமா மனசை கொஞ்சம் மேல மண்டைக்கு மூளையில ஏத்தணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விருத்தரும் பாலராவார்னா வயசானவங்களும் இளைஞர்களா ஆவார்கள். மேனியும் சிவந்திரும், உடம்பும் பளபளப்பா இருக்கும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இது அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணி இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் அந்த விளக்கம் சொல்லுவாங்க. வேணா அந்த ஒரு வார்த்தைக்கு வேணா வேற வேற பொருளை சொல்லலாமே தவிர இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்றத மனவளக்கலையில் கற்றுத்தரப்படும் காயகல்ப பயிற்சியில் மட்டும்தான் விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் அந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே விளக்கம் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, 3 மணி நேரம் அந்த பயிற்சி நடக்கும். அதுல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல இந்த பாடலுக்கான முழு விளக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாடலுக்கான முழு விளக்கம் மனவளக்கலைய பயிற்சி எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கும் இதை தெரியறதுக்கான வாய்ப்பு தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியுமானா வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா மனவளக்கலை இல்ல ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அது எப்படி ஒரு செயல்முறையா நம்ம அந்த உருத்தரித்த நாடியில ஒடுங்கின்ற வாயு என்ன வாயு, அது அந்த வாயுவை எப்படி நம்ம மண்டைக்கு நம்ம மூளைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத சூட்சுமத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம உடல்ல விந்து சக்தி இருக்கு இல்லையா, வித்து சக்தி. அந்த வித்து சக்தி 72 நாட்கள் உடம்புலயே தங்குச்சுன்னா அது தானாக ஓஜஸாக மாறும் என்று ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனா அந்த ஓஜஸ் சக்திய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு பல வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா இந்த காயகல்ப பயிற்சி மூலியமாக ஒரே நாள்ல ஓஜஸ் சக்தியை மாற்றக்கூடிய பயிற்சி, இந்த காயகல்ப பயிற்சி செய்யும் போதே அந்த ஓஜஸாக மாறும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காயகல்ப பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இந்த விடலை பருவம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பருவம் எய்திய வயதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 15 வயசு அதுல ஒரு ஆணோ பெண்ணோ இந்த பயிற்சியை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பேர்ல ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம பிக்சட் டெபாசிட் போட்டு வச்ச மாதிரி அர்த்தம். என்ன இப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? இப்ப அந்த 5 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல இருந்துன்னு வச்சீங்கன்னா ஆகும், மாசம் ஒரு சில லட்சங்கள் வட்டியாவே கிடைக்கும். நீங்க எந்த வேலையும் செய்யாட்டா வட்டியே கிடைக்கும். அப்ப அதை வச்சு இன்றைய சூழ்நிலையில ரொம்ப வசதியாவே வாழலாம். இது தேவைக்கு ஒரு 30,000 40,000 வாழ்க்கை நடத்துறதுக்கு போதுமானதா இருக்கும். இருந்தாலும் 3 லட்சம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம், நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா எந்த வேலையும் செய்யாம வாழலாம். அப்ப 15 வயது அந்த பருவம் எய்தும் போது அந்த மனிதர்களுடைய மனம் அலைபாய்வது இயற்கை. அப்ப அதுல இருந்து மாணவர் மாணவிகளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா காயகல்ப பயிற்சி. அதனால இது லேட்டாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லேட்டா வராங்களோ அவ்வளவு ஜூனியர் ஆயிடுவாங்க. யாரெல்லாம் சீக்கிரமா கத்துக்கிட்டாங்களோ ஒரு 15 வயசுலயே ஆன்மீகத்துறைக்கு வராங்க அப்படின்னாலே அவங்கதான் ரொம்ப சீனியர். ஏன்னா அவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, ஆழ்ந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம மனசு கெட்டு போகாமலேயே நல்ல விஷயத்தை நோக்கி வந்துடும். இப்போ ஒருத்தர் 40 வயசுல ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த 15 வயசுல 40 வயசு வரைக்கும் ஒரு 25 வருஷம் காலத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு நிறைய உள்ள போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவருடைய நல்லது செய்யும் போது கூட அவருடைய அந்த கெட்டதுக்கான தாக்கமும் இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் அதனுடைய தாக்கமும் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். ஆனா 15 வயசுல அந்த பயிற்சி கத்துக்கும் போது நீங்க கெட்டு போறதுக்கு முன்னாடியே முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை உள்ள புகுத்துக்கிறீங்க. அதனால இந்த காயகல்ப பயிற்சி செய்யும் போது அவர்களுடைய உணர்வு அவர்கள் கட்டுப்பாடில் இருக்கும். இப்ப இங்கதான் பிரச்சனையே. இப்ப எல்லாருக்குமே உணர்வுகள் அவங்க கட்டுப்பாடுல இருந்துச்சுன்னா
எந்த வித பிரச்சனையுமே இருக்காது, எந்த குடும்பத்திலையும் பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த உணர்வுகள் அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது உணர்வு அற்ற நிலை இல்லை, ஒரு ஜடமா மாறுறது கிடையாது. அந்த உணர்வு இருக்கும், அந்த உணர்வை அவர்கள் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதனால அது தேவைப்படும் போது மட்டும் அந்த எல்லா உணர்வுகளையும் பயன்படுத்திக்குவாங்க. ஸோ கோபமே பட தெரியாது ஒருத்தருக்கு வந்து சண்டையை போட தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் கோழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு உண்மையான வீரன் வந்து என்ன பண்ணுவாரோ அமைதியா இருப்பாருங்களாம். யாரையும் போயிட்டு வம்பு சண்டைக்கெல்லாம் கூப்பிட மாட்டார். ஏன்னா அவர் உண்மையான வீரர் வந்து அமைதியா தான் இருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவருடைய வீரத்தை பயன்படுத்த மாட்டாரு. அவருடைய வீரத்தை பயன்படுத்தினார்னாலே அது மிகப்பெரிய சாதனையா இருக்கும். அது மிகப்பெரிய நிறைய மக்களுக்கு நன்மை செய்யறதாக தான் இருக்கும். அப்பதான் அந்த வீரத்தையே அவரு பயன்படுத்துவார். அதே போல நம் மனதில் உள்ள உணர்ச்சிகள் அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாம் தான் உண்மையான வீரனாக மதித்து போற்றப்படுவோம். அதற்கு இந்த காயகல்ப பயிற்சி மிக மிக உறுதுணையாக இருக்கும். நான் இன்டர்நெட்ல பார்க்கும்போது ஒரு பிளாக்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மனவளக்கலையில சொல்லுவாங்க, ஆனா செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய கருத்து. ஆனா மனவளக்கலை பயிற்சி செஞ்ச நிறைய ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேராசிரியர் வந்து தொடர்ந்து பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. காயகல்ப பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் என்னுடைய நண்பருடைய அப்பா தான், வேற யாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு அந்த இறுதி நிலை வந்துருச்சு. அதாவது நம்ம உடல் வந்து அந்த உயிர் வந்து உடலை விட்டு போக போகுது அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சுன்னா நைட்டு அவங்களுக்கு ஒரு நெஞ்சு மார்பு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்ப வந்து லேண்ட்லைன் தான். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, எழுதிச்சு வந்து லேண்ட்லைன்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்களா, அந்த படுக்கை நிலையில இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, சவாசனம், அந்த மாதிரி படுத்த நிலையில படுத்துக்கிட்டு கை ரெண்டும் சின்முத்திரையில படுத்துக்கிட்டு வீட்டுடைய கதவெல்லாம் திறந்து வச்சுட்டாருங்களாம். வீட்டுல வந்து, ஏன்னா அவர் தனியா இருக்காரு, வீட்டுல கதவு உள்ளார பூட்டியிருப்பாங்களே நைட்டு. அப்ப என்ன பண்ணாரு, எல்லா கதையும் திறந்து வச்சுட்டு நேராக உள்ளார போயிட்டு படுத்து அந்த நிலையிலேயே அவருடைய உயிர் உடலிலிருந்து பிரிந்தது. அப்ப வந்து ஜீவசமாதி அப்படின்ற நிலை என்பது சித்தர்கள் தங்களுடைய உயிர் இயக்கத்தை, உடல் இயக்கத்தையும் நிறுத்தி கொண்டு உடலையும் உயிரையும் ஐக்கியமாகி விடுவதுதான் ஜீவசமாதி. சரிங்களா? அப்ப வந்து நீங்க கேட்கலாம், மண்ணுக்குள்ளார வந்து எப்படி உயிர் இருக்கும், உயிரோட இருக்கும், மண்ணு வந்து எல்லாத்தையும் செரிச்சிடும் இல்லையா அப்படின்னா, உயிரற்ற உடலை தான் மண் வந்து சாப்பிடும். இப்போ ஒரு உடம்புல வந்து உயிர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மண்ணால சாப்பிட முடியாது. அதுக்கு உதாரணம் கேட்குறீங்கன்னா, எல்லா மரத்தையும் பாருங்க, மரம் வந்து உயிரோட இருக்கா? அப்ப மரத்துடைய வேறு உயிரோட தானே இருக்கு. அந்த மரத்துடைய வேறு மண்ணுக்கு அடியில தானே இருக்கு. மண்ணுக்கு அடியில இருக்கிறதுனால அந்த வேறு வந்து மண்ணு சாப்பிட்டுடுமானா கண்டிப்பா சாப்பிடாது. ஆனா அதே மரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மேல உயிர் இல்லைன்னா அடியில இருக்க வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கிடும். அந்த வேரை வந்து மண் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவே சாப்பிட்டுடும், மண்ணு சாப்பிட்டுடும். அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உடலை மண்ணால் அரிக்க முடியாது அப்படின்றத நம்ம கண் கூட பாக்குறோம். ஏன்னா மரத்துடைய வேர் வந்து பூமிக்கு அடியில தான் இருக்கு. அதே போல் சித்தர்களும் தங்களுடைய உடலையும் உயிரையும் ஒன்றிணைத்து அவர்கள் பூமியில சமாதி நிலையில அடைஞ்சிருக்காங்க. எனவே எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்ற மாதிரி, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நம்ம வந்து கேள்விப்பட்ட எல்லா விஷயத்தையும் யோசிச்சு நம்மளுடைய அறிவுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒத்து வருது அப்படின்றத நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணி ஒத்து வரல, உங்களுக்கு அறிவுக்கு ஒத்து வரல அப்படின்னும் போது உங்களுடைய அறிவு கொஞ்சம் வளர்த்துக்குங்க. அதாவது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. எல்லாருமே மற்றவங்க கிட்ட கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்விக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொற்பொழிவுல சொன்னாங்க, நான் கேட்டேன். நம்ம கல்வி என்பது வெளியில இருந்து நம்ம படிக்கிறதுங்களாம், ஞானம் என்பது உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரணுமா. அதாவது இந்த அடிக்கிற கை பம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, பம்பு. அந்த பம்புல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றிட்டு தான் அடிப்பாங்க. அடிச்சா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உள்ள இருந்து நிறைய தண்ணி வருமா. அப்போ அந்த கல்வின்றது நம்ம ஆரம்பத்துல பைப்ல ஊத்துற தண்ணி மாதிரி, இந்த தண்ணி கொஞ்சம் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஞானம் வந்து நிறைய வரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஞானம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வருதான். அதான் இன்ட்யூஷன். டியூஷன் ஃபீஸ்ன்னு பே பண்றாங்க எல்லாரும். ஆனா இன்ட்யூஷன்ன்றதுன்னா
சொல்லி கொடுக்காதது. டியூஷன்னா சொல்லி கொடுக்கறது, டியூஷனுக்கு அனுப்புங்க இப்போ பிள்ளைங்களான்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ டியூஷன்ல ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு. இன்ட்யூஷன்னா என்னன்னா யாரும் சொல்லாம வருவது தான் இன்ட்யூஷன். அதுதான் உள்ளுணர்வு, அதுதான் ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மீக கல்வி நம்மளுக்கு வேணும்னா நாம தான் முயற்சி செய்து, நம்ம தான் பேச்சை குறைச்சு, மூச்சை கவனித்து, தியானங்களை பழகி, காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் நல்லபடியில் செஞ்சு, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு தியானம்லாம் நல்லா பழகணும்னா அற்புதமான உள்ளுணர்வுகளை வரும். எனக்கும் பர்சனலாக சில உள்ளுணர்வு கிடைச்சிருக்கு, சில அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. சில விஷயங்கள் அதை நான் சொல்றதுக்கு பதிலாக நீங்களே உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு பாருங்க. ஏன்னா என்னுடைய உள்ளுணர்வு சொல்றத எனக்கு நல்லா புரியுது, எனக்கு சில விஷயங்கள் தெரியுது. அது நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்களும் உங்களுடைய உள்ளுணர்வை வளர்த்து கொள்வதற்கு தியான பயிற்சிகளையும் மற்ற பயிற்சிகளையும் நல்ல முறையில் செய்து நல்ல வாழ்வாங்கு வாழுங்கள். வாய்ப்புள்ள அனைவரும் இந்த காயகல்ப பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுங்கள். வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. அப்புறம் அறிவு திருக்கோயில்னு சொல்லுவாங்க, இல்லை மனவளக்கலை மன்றங்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னா சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, ஸ்கை யோகான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உலக சமுதாய சேவா சங்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. எல்லாமே வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு பகுதி தான். அறிவு திருக்கோயிலும் மனவளக்கலை மன்றங்களும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? உங்களுக்கு உங்க ஊர்ல எந்த ஊர்ல அந்த மன்றம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க. அது நீங்க அது வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும். கூகுள் பண்ணி பாருங்க, உங்க ஊர்ல என்ன மனவளக்கலை மன்றம் இருக்குன்னா கண்டிப்பா தெரியும். உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா வெப்சைட் இருக்கு, vedhatri.edu.in இருக்கு. அதுல ஸ்கை சென்டர்னு இருக்கும். அந்த ஸ்கை சென்டர்ஸை நீங்க லொக்கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அங்க நீங்க ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க, நீங்க இருக்க ஊர்லயே மன்றம் எங்க இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்க அந்த மன்றத்துல போய் பயிற்சி கத்துக்கலாம். ஒரு விஷயம் பத்தி உள்ளுணர்வை பத்திலாம் சொன்னா இல்லைங்களா, நீங்க ஒரே ஒரு விஷயத்த முன்னும் முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு மனவளக்கலைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிங்களேன். நீங்க மைண்ட்ல இதை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் நினைச்சுக்கிட்டே இருந்துங்களா, டெய்லி நினைச்சுக்கிட்டே இருங்களேன். தானா அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. நீங்க வேற எங்கேயோ போவீங்க, யாரையோ பார்க்கறதுக்கு போவீங்க. கண்டிப்பா அந்த இடத்துல போற வழியில பாத்தீங்கன்னா மகரிஷி 2 கையும் காமிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். இது நான் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். அதான் இது என்னுடைய உள்ளுணர்வுன்னு சொல்றேன் இல்லையா, அது மூலியமா நான் நிறைய தடவை ஊருக்கு போகும்போதெல்லாம் தானாவே மகரிஷியுடைய போட்டோவை பார்ப்பேன். அதாவது நான் தேடி போய் பார்க்கறது இல்லை, நான் போற வழியில மகரிஷியோட மன்றங்கள் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டிருப்பாங்க, இல்லை மகரிஷியோட மனவளக்கலை மன்றங்களுடைய நிகழ்ச்சி நிரல் எங்கேயாவது இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை அந்த மகரிஷியோடைய போட்டோவை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக செஞ்சு பாருங்க. நான் மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு இந்த வேதாத்ரி மகரிஷியோடைய போட்டோவை மனசில் நினச்சிக்கங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அவர் தானா உங்கள் கண்ணு முன்னாடி வருவாருன்றதுனா நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க தானா. ஸோ பார்ப்பீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுவீங்க, அப்புறம் தானே அந்த இடத்துக்கு போவீங்க, அந்த பயிற்சி கற்றுக்குங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தான் நடந்தது. அதனால எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வலுவாக போட்டிங்கனாலே போதும், உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். ஸோ அனைவரும் இந்த காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொண்டு மிகுந்த பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.